ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கு மகாநதி ஸ்டோரியில் காவேரி பாப்பாவை கடத்திடுறாங்க. காவேரி பாப்பாவும் காணோம். அதை விஜய் வந்து சொல்கிறாரு. வீட்டில் சொன்னதும் விஜயோட சித்தப்பா என்ன சொல்கிறாருன்னா, விஜய் 2-3 நாளைக்கு முன்னாடி ராகவ் ஜெயிலேருந்து வந்துட்டான். விஜய், நான் தான் உங்ககிட்ட சொல்ல வேண்டாம்னு நினச்சேன், சொன்னால் நீ பயந்துருவன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே சித்தப்பா, அப்போனா கண்டிப்பாக அவன் தான் குழந்தைய கடத்தியிருக்கணும் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. உடனே காவேரி சொல்கிறாங்க, சார், கொடைக்கானலில் எங்கள் அப்பாவுடைய ஃப்ரெண்டு பசுபதின்னு இருந்தார். அவருக்கு ஒரு பையன் ராகவன் இருந்தான். அவங்க 2 பேரும் எங்கள் அப்பா செத்ததும் எங்கள் சொத்தை அடையணும்னு நினச்சி எங்களை ஏமாற்றிட்டாங்க. இப்போ கூட அவன் புழல் ஜெயிலில் தான் சார் இருக்கான். நீங்கள் சொல்கிற ராகவ் அப்படின்றாங்க. உடனே விஜய் சொல்கிறாரு, நாங்கள் சொல்கிற ராகவும் கொடைக்கானல்ல இருந்து வந்தவன் தான் அப்படின்னு சொல்கிறாரு. சார், அவன் எதுக்கு சார் உங்கள் குழந்தைய கடத்தணும் அப்படின்னு கேட்குறாங்க காவேரி. உடனே விஜய் சித்தப்பா சொல்கிறாரு, இதெல்லாம் எங்கள் நேரம், பின்ன சேராதவங்களோட சேர்ந்தா இப்படி தான் நடக்கும் அப்படின்றாரு. என்ன சார் சொல்கிறீங்கன்றாங்க. அவங்களுக்கு ஒன்றும் புரியல. சரிங்க சித்தப்பா, நம்ம போய் முதல்ல குழந்தைய தேடுவோன்னு வராங்க. விஜய் சித்தப்பா வந்து, என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் தெரிஞ்சவர் இருக்கிறாரு, காரை வந்து ட்ரேஸ் பண்ண சொல்லலாம் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு காரில் போகிறாங்க. ட்ரேஸ் பண்ணிகிட்டே போகிறாங்க. ராகவ் கடத்திட்டு போகிற அந்த கார் எங்கே போகுதுன்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து விஜயோடைய சித்தப்பாவுக்கு மெசேஜ் வருது. அவர் வந்து நம்ம இருக்கிற பக்கத்தில் இருக்கிற டோல்கேட்டை வண்டி கிராஸ் பண்ணுதான் விஜய் அப்படின்னு சொல்கிறார். சீக்கிரமாக போப்பான்றாரு. உடனே சீக்கிரமாக போயிட்டே இருக்காங்க. அப்போ காவேரி பேசிக்கிட்டு இருக்காங்க. சார், எங்கள் வீட்டில் வந்து ரொம்ப அவங்களுக்கும் எங்களுக்கும் ரொம்ப பகை சார். அவங்க வந்து எங்களை ரொம்ப ஏமாற்றிட்டாங்க. எங்கள் அப்பா கூட அவங்களால தான் இறந்துட்டாருன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா சொல்லி தான் எங்களுக்கு தெரியும். எனக்கு ஒரு ஆக்சிடெண்ட் கூட ஆச்சு இல்லை, அதில் ஞாபகம் மறந்து போச்சு இல்லை, அது கூட அவங்களால தான் நடந்துச்சு அப்படின்னாங்க. உங்களுக்கு என்ன சார், உங்களுக்கும் அந்த குடும்பத்துக்கும் என்ன சார் சம்பந்தம்னு கேட்குறாங்க. அப்போ விஜய் சொல்கிறாரு, உங்களுக்கு எப்படி அந்த குடும்பம் பகையோ அதே போல் எனக்கும் அவங்களுக்கும் ஒரு பகை இருக்குது. அதனால தான் அவன் குழந்தைய கடத்திக்கிட்டான் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே வந்து, சார், நம்ம 2 பேர் குடும்பத்துக்கும் இவ்வளோ செஞ்சுருக்காங்க, அவங்கள விடவே கூடாது சார் அப்படின்னு சொல்கிறாங்க காவேரி. நான் விட மாட்டேன் மிஸ், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட்டாக போகிறாங்கங்க. விஜயும் சேதுபதியும் ஒரு இடத்துல போயிட்டு, குழந்தைய இங்கே கடத்திட்டு வந்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்குறாங்க. போய் கேட்டாக்கா அவங்க இருக்கிற ஆளுங்கெல்லாம் அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. இங்கே பாருங்க, குழந்தை இருந்தால் உள்ளே தான் இருக்கும், வேணா தேடி பாருங்க, அப்படி கிடைக்கலனா உங்களை நான் எதனா செஞ்சிருவேன்றாங்க. உடனே இவங்களும் வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் ராகவுடைய ஆளுங்க கால் பண்ணுறாங்க ராகவுக்கு, நீ தான் குழந்தைய கடத்தினன்னு சொல்லிட்டு அந்த விஜய்க்கு தெரிஞ்சிருச்சுன்னா அவங்க கண்ணில் படாமல் நீ எங்கன்னா தப்பிச்சு போயிடுனா அப்படின்றாங்க. உடனே ராகவ் என்ன சொல்கிறான்னா, டேய், அந்த விஜய்க்கு தெரிஞ்சிருச்சாண்டா நம்ம தான் குழந்தைய கடத்தணும்னு சொல்லிட்டு, அதனால் வந்து இந்த சீக்கிரம்டா அவன் நம்மளை நெருங்கிறதுக்கு முன்னாடி இந்த சிட்டியை விட்டு நம்ம போய் ஆகணும்டா, ஃபாஸ்ட்டாக ஓட்டுறா வண்டின்றாங்க. உடனே அவங்க ஆளுங்கெல்லாம் கேட்குறாங்க, அண்ணே, இப்போ தான் அவனுக்கு தெரிஞ்சிருச்சு இல்லை நம்ம தான் குழந்தைய கடத்தணுன்ட்டு, என்ன நான் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லும்போது உடனே வந்து ராகவ் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு வண்டியை நிறுத்திட்டுங்க காரை போட்டு அடிக்கிறாரு. அவனுக்கு போய் தெரிஞ்சிருச்சே, நம்ம என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. உடனே ராகவ் என்ன சொல்கிறான்னா, முதல்ல அந்த குழந்தைய நம்ம சேர்க்க வேண்டிய இடத்துல கொண்டு போய் கரெக்டாக சேர்த்துடணும், அதனால் பண்ணிடுங்கடா அப்படின்றாரு. ஏங்க, இவங்களும் குழந்தைய சாகடிச்சிட போவாங்களா என்னன்னு தெரிலங்க. அந்த நேரத்தில் கரெக்டாக காவேரியும் விஜயும் வந்து குழந்தைய காப்பாற்றிடுறாங்க. விஜய்க்கும் ராகவுக்கும் சரியான சண்டை நடக்குது. உடனே காவேரி போயிட்டு அம்மு பாப்பாவை கார்லேருந்து கீழே இறக்கி காப்பாற்றிடுறாங்கங்க. நாளைக்கு இன்னும் என்னென்னலாம் நடக்குதுன்னு பார்க்கலாம். நன்றி, பாய் பாய்.